எல்லோருக்கும் வணக்கம். இது எங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் எபிசோட். ப்ராஃபிட்டபிலிட்டி விசஸ் கேஷ் ஃப்ளோ. எம்எஸ்எம்இஸ் வளர்ச்சி பாதையில் போனாலும் என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க என்ற தலைப்பில் உங்களோட கலந்துரையாட நிதியியல் வல்லுநரான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் திருமதி காயத்ரி ஐயர் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வெல்கம் மேம். தேங்க்யூ. காயத்ரி ஐயர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1996 சிஏவா பணியை தொடங்கி ஏறத்தாழ 25 வருஷங்களுக்கு மேல நிதி மேலாண்மை துறையில தனது சிறப்பான பங்களிப்பை கொடுத்துட்டு வராங்க. நிதியியலின் பல துறைகளில் மிக சிறந்த ஆளுமை கொண்டவங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா தொழில் நிறுவனங்களின் பணப்புழக்க மேலாண்மை, கார்ப்பரேட் நிதிநிலை மேலாண்மை, தனியார் நிறுவனங்களை வழிவகுப்பது போன்றவை அடங்கும். தற்போது திருமதி காயத்ரி ஐயர் அவர்கள் சூஸ்ரி அட்வைசர் எல்எல்பி நிறுவனத்தின் துணை நிர்வாக பங்குதாரராக இருக்கிறாங்க. அவங்க எம்எஸ்எம்இஸ்களுக்கு விர்ச்சுவல் சிஎஃப்ஓ சேவை, நிதி ஆலோசனைகள் மற்றும் தொழில் முனைவோருக்கான பயிற்சி வழங்கி அவர்களின் நிதி சிக்கல்களை திறம்பட எதிர்கொள்ள உதவுறாங்க. இது ப்ராஃபிட்டபிலிட்டி விசஸ் கேஷ் ஃப்ளோ, எம்எஸ்எம்இஸ் வளர்ச்சி பாதையில் போனாலும் என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறாங்க என்ற தலைப்புல தன்னோட பார்வையை பகிர்ந்து கடன் மேலாண்மை மற்றும் நிதி அறிக்கைகளை எளிதாக புரிந்து கொள்ளும் முறைகளை கூற உள்ளாங்க. உங்களோட சேர்ந்து நானும் அவங்கள மீண்டும் வரவேற்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம்மா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி கார்த்திக், என்ன இங்க கூப்பிட்டதுனால. எவ்வளோ முடியுமோ நான் பார்க்குறேன் உங்களோட கொஸ்டின்ஸோட ஆன்சர் எப்படி கொடுக்க முடியும். கண்டிப்பா மேடம். இந்த செஷனோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நல்லா வருமானம் ஈட்ட எம்எஸ்எம்இகளுக்குமே பணத்தட்டுப்பாடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். தெரியுமா, இந்த பணத்தோட ப்ராப்ளம்ஸ், அவங்க கேஷ் கிரன்ச் ஃபேஸ் பண்ணுறது, இது ரொம்ப சகஜமான விஷயம். எல்லாருக்கும் அந்த கேஷ் கிரன்ச் இருக்குது. எப்போவுமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா முதல்ல இந்த விஷயத்தில் தான் அவங்க கட்டுப்பாடாக இருக்கிறது இல்லை. ஓகே, ஸோ கேஷில் அவங்க ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் திங் அதுக்கு என்ன ஒரு மெயின் முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்க ஒரு பட்ஜெட் போடுறதில்ல. எல்லா செலவு வரவு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் போடணும். வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி, மார்ச் மாதமே அவங்க அந்த ஒரு பட்ஜெட் போட்டு, அந்த பட்ஜெட்டில் இந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் எனக்கு நடக்க போகிறது, நான் கரண்ட் பில் கட்டணும், நான் என்னோட தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க ஒரு பட்ஜெட் போட்டாங்கன்னா, அவங்க ரெகுலர்லி அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். அது அவங்க பண்றதில்ல. இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பைசா வந்திருக்கு, திடீர்னு நமக்கு தோன்றது நமக்கு ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து அவங்க வீட்டுக்கு ஏதாவது வாங்கிடுவாங்க. இல்லாட்டினா ஆஃபீஸ்க்கு ஏதாவது ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு ஏசியோ வாங்கிடுவாங்க. இப்போ அந்த பணம் அவங்களோட இந்த பர்டிகுலர் அசெட்ல இன்வெஸ்ட் ஆகிடுது. ஏசி வாங்கிட்டாங்க, ஏதோ வீட்டுக்கு ஏதோ சாமான் வாங்கிட்டாங்க. அப்போ அந்த ரொட்டேஷன் அந்த பணத்தோடது ஆகிறது இல்லை. ஏன்னா பிகாஸ் இந்த பணம் திருப்பியும் நமக்கு வரப்போறது இல்லை. நம்ம நம்மளோட பிஸ்னஸ்ல இருக்கிற பணம் அதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த விஷயத்தினால நிறைய பேருக்கு அந்த கேஷ் ஃப்ளோ சைக்கிள் புரியறது இல்லை, அது ஸ்டக் ஆயிடுது. ஸோ கேஷ் ஷார்ட்டேஜ் இதனால தான் வருது. அவங்க இந்த பட்ஜெட் போடுறது இல்லை. ரெண்டாவது, ரொம்ப கவனமா நீங்க செலவு பண்ணணும். அந்த செலவு பண்ற போது நமக்கு என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நமக்கு வரவு எவ்வளோ வரணும், எவ்வளோ பேர் எனக்கு பைசா கொடுக்கணும், அண்ட் எவ்வளோ பேருக்கு நான் பைசா திருப்பி கொடுக்கணும். ஏன்னா பிகாஸ் அவங்க என்னோட வெண்டர்ஸ், ரைட்டா? ஸோ அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெண்டர்ஸ்க்கு பணம் வந்ததுன்னா கடகடன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்களோட டியூ டேட்டும் ஆயிருக்காது. அவங்க 30 நாள் கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரெடிட்டை யூட்டிலைஸ் பண்ணும். இந்த இடத்துல நீங்க அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஐ டோன்ட் நோ அந்த ஏரியாவில் எவ்வளோ பேர் மார்வாடிஸ் இருப்பாங்க அப்படின்னு. மார்வாடிஸ் நீங்க பிஸ்னஸ் பண்றத பார்த்துருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எது வரைக்கும் நீங்க அழுது பைசா கேட்கலையோ அது வரைக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் உங்களோட 30 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு. பட் ஸ்டில் அவங்க உங்களுக்கு பைசா கொடுக்க மாட்டாங்க. நீங்க எது வரைக்கும் அழுது அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களோ அது வரைக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் வேர் அந்த பணத்தை அவங்க ப்ராப்பர்லி யூஸ் பண்றாங்க. அந்த ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் த மணி, அதில் தான் உங்களோட கேஷ் ஷார்ட்டேஜஸ் ஆக்சுவலி உங்களோட கேஷ் ஷார்ட்டேஜஸாக இருக்காது. இன்ஃபேக்ட் அது உங்களோட பெனிஃபிட் ஆகும். இப்போ நான் என்னோட ஒரு கிளைண்ட்டோட எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, முதல்ல லோன் வாங்கிட்டு இருந்தாங்க. நிறைய லோன் வாங்குவாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம பேங்க் நம்மளுக்கு ஃபோனே பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கோம், நீ லோன் வாங்கிக்கோ அப்படின்னு. அண்ட் எத்தனை வாட்டி நீங்கள் அவாய்டு பண்ண முடியும்? அது ஏதாவது ஒரு வாட்டி நீங்கள் அதை எடுத்துடுவீங்க. லோன் எடுத்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போ எங்கே அந்த பணம் எங்கே போச்சுன்னு நமக்கு என்றைக்குமே தெரிஞ்சதில்லை. எப்பவுமே அந்த கொஸ்டின் தான், ஐயோ இவ்வளோ பணம் வந்தது எங்கே போச்சு, அந்த கொஸ்டின் எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும்.
ஸோ அவங்க அதை பண்ணிட்டு இருக்கிற போது இப்போ அவங்க வந்து அது கீழே விழுந்து ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அந்த கம்பெனி மூடிடுது. பட் அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பிச்சதுல அவங்க டிசைட் என்ன பண்ணினாங்க, நாங்கள் வந்து இப்போ பேங்க்லேருந்து ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னா நாங்கள் கேஷ்ல பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் வந்து கிரெடிட்ல செல் பண்ணுறோம். அப்போ கேஷ்ல பர்ச்சேஸ் பண்ணுற போது எனக்கு மார்ஜின்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ அதனால என்னோட கேஷ் ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கவனமாக நம்ம பண்ணினோன்னா கேஷ் ஷார்ட்டேஜஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டண்ட்டை வச்சுட்டு இதெல்லாம் ஃபுல்லாக பிளான் பண்ணி அவங்கள ரெகுலராக ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கேஷ் ஷார்ட்டேஜஸை 100% அவாய்ட் பண்ணலாம். நாங்கள் என்னோட கிளைண்ட்டுக்கு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. தேங்க்யூ. ஓகே மேம். என்னன்னா மேம், மூலப்பொருட்களோட விலை அதிகரிக்கிறப்ப எம்எஸ்எம்இகள் தங்களோட தயாரிப்புகளுக்கான விலை போட்டியாளர்கள் மத்தியில் எப்படி நிர்ணயம் செய்யலாம் மேம்? இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ்ல வந்து அவங்க எப்படி பிரைஸ் டிசைட் பண்றது மேம்? ஸோ இதுக்கு வந்து ஒரு ரொம்ப கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ நிறைய டிஸ்கவுண்ட் சேல் கொடுக்குது, கரெக்டா? ஸோ அந்த டிஸ்கவுண்ட் சேல்ல தான் நம்ம ப்ரைஸை வந்து காம்படிட்டிவாக பண்ணுறதுக்கு தான் அவங்க அதை பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் தட் அவங்க வந்து அது அவங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது, அவங்க வந்து சொந்த பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதை டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த 80 ரூபா அவங்களே அதை பேர் பண்ணுறாங்க. தட் இஸ் அதனால தான் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க அதை வந்து அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஆகுறதுன்னா பேசிக்லி உங்களோட மார்க்கெட் கேப்சர் ஆகுது. நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு நல்ல பிராண்டாக மனுஷெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, நம்பர் 1. நம்பர் 2, அந்த இதில் வந்து நீங்கள் வந்து யூ பிகம் இன்டிஸ்பென்சிபிள். அப்படின்னா உங்களை விட்டுட்டு வேற எங்கேயும் வாங்கறதுக்கு முடியாது. ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப சிறப்பான டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, கரெக்டா? ஸோ இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சேல் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணணுமா, இல்லை நீங்கள் நார்மல் ப்ரைஸிங்கில் வித்துட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களோட மார்க்கெட் கேப்சர் ஆகும். இப்போ நீங்கள் வேற ஏதாவது பிராண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளாட்ஃபார்ம்ஸை விட்டுட்டீங்கன்னா வேற ஏதாவது பிராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள், ஹல்திராமோட இந்த ஸ்வீட் பேக்கெட்ஸ்லாம் கிடைக்கிறது, இல்லைன்னா அவங்க உப்பு பணியாரெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் சேவரிஸ், ரைட்? அவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களோ? இல்லை, அவங்க கொடுக்கல. இந்த மாதிரி மேஜராக ஒன்றும் டிஸ்கவுண்ட் இல்லை. ஏதாவது ஒரு 5-10% இங்கேயும் அங்கேயும் அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் டூ யூ திங்க் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணல, அவங்களோட ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு? பட் அதுக்கு வருஷம் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த ஹல்திராம்ஸ் இருந்து ரொம்ப ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து கன்சிஸ்டன்ட்லி ஸ்டெடியா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஹல்திராம் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அவங்களோட ஆரம்பிச்சதே சோன் பாப்டிலேருந்து ஆரம்பிச்சாங்க, அவங்க வேரியஸ் அதோட ப்ராடக்ட்ஸும் பண்ணினாங்க. அந்த மாதிரி ஒரு எம்எஸ்எம்இக்கு என்ன பண்ணணும்னா தன்னோட ப்ராடக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் குவாலிட்டி கொடுத்து கஸ்டமருக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் பாத்துல போனோங்கிற அவசியம் என்ன. இப்போ டிஸ்கவுண்ட் பாத் எப்போ போனோம், எப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை இமீடியட்லி உங்களுக்கு கேப்சர் பண்ணணும்னு உங்களுக்கு அந்த மனசுல தோத்தம் இருந்ததுன்னா நீங்க யூ ஷுட் டூ தட். அதர்வைஸ் அது அவசியம் இல்லை. கன்சிஸ்டன்ட்லி நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஸோ அதை வந்து நீங்க ட்ராக் பண்ணணும். சப்போஸ் உங்களோட கஸ்டமர் பேஸ் எந்த ஏரியாவில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் பிடிக்கிறது எல்லாருக்கும், உங்களோட ப்ராடக்ட் என்ன, இஸ் இட் அன் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட், இஸ் இட் கன்சியூமர் ப்ராடக்ட், ரீட்டைல் ப்ராடக்ட், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் கஸ்டமர்கிட்ட போய் சேரும். ஸோ நீங்க வந்து அன்னெசரிலி இந்த மாதிரி டிஸ்கவுண்டிங் ப்ரைசிங்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க பண்ணக்கூடாது. வேர் தெர் இஸ் அ ரீட்டைல், இப்போ அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் பண்றதுக்கு காரணமே அதான். அவங்க வந்து தே வாண்டட் யூ டு கெட் யூஸ் டு தட். நீங்க வந்து என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு அமேசானை தான் பார்க்கணுங்கிற அந்த நோக்கத்துல அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட ஆப்ஜெக்டிவ் வேற, அவங்க திங்க் பண்றது வேற. அவங்க இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பிடிச்சிக்கிறாங்க. அவங்க வந்து போய் ஒரு பிரைவேட் இக்விட்டிட்ட போய் பைசா வாங்குறாங்கன்னா அவங்க இதான் சொல்றாங்க, நாங்க கஸ்டமரை வந்து யூஸ் டு ஆக்குறோம், அமேசான் தான் வாங்கணும். இப்போ நம்ம எத்தனை விஷயம் நம்ம அமேசான்ல வாங்கிடுறோம். இப்போ பிளிங்கிட் வந்துடுச்சு, நிறைய அதர் ஆப்ஸ் ஹேவ் கம். ஸோ அந்த ரீசன் இஸ் தட் அந்த மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் இருக்கு ஃபார் ரீட்டைல் பிஸ்னஸ். இப்போ நான் ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ் பண்ணலை அப்படின்னா, நான் சப்போஸ் நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்காக ஒரு மஷினரியோ வேற ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டோ தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேலைக்கு ஆகாது.
ஸோ யூ ஹாவ் டு நோ எந்த பிஸ்னஸ்ல இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சீங்கன்னா இந்த ப்ரைசிங் வார்ல நீங்க மாட்டிக்கவே மாட்டீங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் ஆஸ் டு உங்களோட பிஸ்னஸ் என்ன, உங்களோட டார்கெட் மார்க்கெட் யாரு, அதெல்லாம் யோசிச்சு தான் நீங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும். திடீர்னு எடுத்தப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே 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 மேம். மேம் ஆக்சுவலா வாடிக்கையாளர்ல இழக்காம வாராக்கடனை விரைவா வசூலிக்கிறதுக்கு எம்எஸ்எம்இ என்ன செய்யலாமா? கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? அவங்களுக்கு கிட்ட இந்த கடன் இருக்கும், கிரெடிட்டுக்கு பொருள் கொடுத்துருப்பாங்க இல்ல மேம், கஸ்டமர்ஸையும் இழக்காம மீன் வயல் வந்து நம்ம அந்த திருப்பி எப்படி மேம் வாங்குறது கிரெடிட்? நம்ம வந்து மத்த எல்லாரையும் மாதிரியும் வந்து குயிக்கா கிரெடிட் கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஈவன் தான் அவங்க கிரெடிட் கொடுத்தாலும் அது எப்படி நம்ம அவங்க திரும்ப வசூலிக்கிறதுங்களா? ரைட். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஆக்சுவலி டாஸ்க். ஒரு எம்எஸ்எம்இயோட ஒரு பெயின் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தானா டேட்டர்ஸோட கலெக்ஷன். நம்ம வந்து கஸ்டமர்ஸ்டேருந்து பைசா வரவழைக்கிறது தான் ஒரு மேஜர் பெயின் பாயிண்ட் அவளுக்கு. அது வந்து அந்த ப்ராசஸை நம்ம எப்பவுமே யாருமே கவனிக்கிறது இல்லை. அதனால தான் அது வந்து ஒரு மேஜர் பெயின் பாயிண்ட் ஆயிடுறது. நம்ம என்ன எல்லா எம்எஸ்எம்இஸும் இப்போ சப்போஸ் என்னையும் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா நான் வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன், சேல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எனக்கு விற்கணும், அந்த கஸ்டமருக்கு அதுக்கு தகுதி இருக்கா, அவன் எனக்கு பே பண்ணுவானா, அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. எனக்கு வந்து வித்துட்டு வரணும், எப்படியாவது எனக்கு என்னோட ப்ராடக்ட் வந்து ஒரு கோடியோ 10 கோடியோ நான் வித்துடணும். அந்த கஸ்டமருக்கு அந்த தகுதி இருக்கா, பைசா பே பண்றது, அதெல்லாம் நான் கவனிக்கிறதே இல்லை. மற்ற எனக்கு வெறும் அந்த டர்ன் ஓவர் தான் வரணும். அது பண்ணாம இப்போ நான் வந்து ஒரு 5 கோடி சேல் பண்ணி ஒரு ப்ராப்பர் கஸ்டமர்கிட்ட வித்தா எனக்கு பைசாவும் வரும், எனக்கு ரோலும் ஆகும். ரைட்டா? ஸோ அந்த அந்த அவசரம், இப்போ அது எல்லாருக்கும் அவசரம் தான். இப்போ அந்த மாதிரி தான் ஆகும். இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம 4 பேர் சம்பளத்துக்கு விற்றிருக்கோம், ஐயோ அவங்களுக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுப்போம், சரி நம்ம வித்துடலாம், சரி நம்ம இவங்க வராங்களா இவங்களுக்கு வித்துடலாம், இவங்களால ஒன்றும் ரிவ்யூலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யாரோ நான் என்னோட ப்ராடக்ட் வாங்குறேன்னா கண்டிப்பா நான் வித்துடுறோம். அதுதான் நம்மளோட நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்துல நம்ம என்ன இந்த விஷயத்த மறந்துடுறோம். அவன் பைசா கொடுப்பானா திருப்பி கொடுக்க மாட்டானா, நிறைய இடத்துல நம்மளோட பணம் நமக்கு திரும்பி வரவும் வராது. அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க, இல்லை அவங்கள்ட்ட பைசாவே இல்லையா இருந்திருக்கும். நம்ம ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதை திருப்பியும் வாங்க நம்மளால முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய எம்எஸ்எம்இஸ் வந்து ஒரு அவசரப்பட்டு அந்த விஷயத்த செய்யறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா நம்ம அந்த நம்ம கஸ்டமர்ஸ்லேருந்து பணம் கலெக்ட் பண்றதுக்கு ஒரு டீம் வைக்கணும். ரெகுலர்லி அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டு ஃபாலோ அப் பண்ணி, எவ்வளோ ஃபாலோ அப் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களோட கலெக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்டிங்க்கு ஒரு ஆள் விற்கிறோம், நம்ம சேலுக்கு ஒரு ஆள் விற்கிறோம். இந்த கலெக்ஷனுக்கு என்றைக்குமே நமக்கு தோணினது இல்லாட்டி அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஆளை விற்கிறோம் அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான விஷயம் அது. அந்த நம்ம ஒரு பர்சனை வச்சோன்னா அவன் ரெகுலர்லி ஃபோன் பண்ணுவான், ரெகுலர்லி இமெயில் அனுப்புவான். ஸோ அந்த ப்ராசஸில் பாசிபிள் நமக்கு பைசா கிடைச்சிடும். அண்ட் சப்போஸ் நமக்கு அந்த கஸ்டமர் பைசா கொடுக்க மாட்டான் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி அவனுக்கு ஃபாலோ பண்ணுறது நமக்கு வேற ஒன்றும் வழி கிடையாது. ரெண்டாவது வழி என்னன்னா லீகல் மேட்டரில் போக வேண்டியது, அவனுக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது. அந்த விஷயம் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுன்னா we can take that decision. பட் அதுக்கு முன்னாடி இஃப் ஐ ஹேவ் நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் வச்சுட்டு இந்த கஸ்டமரோட எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு சேல் பண்ணினா நமக்கு பைசா கிடைக்கும். ஸோ அதில் 2 விஷயம் பாசிட்டிவ் ஆகும். ஒன்று, நமக்கு கஸ்டமர்கிட்டேருந்து ரெகுலராக பைசா கிடைக்கும், நம்பர் 1. நம்பர் 2, நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் விற்கிறது இல்லைன்னு எல்லாருக்கும் ஒரு ஃபோமோ கிரியேட் ஆகும். நான் வந்து இவர்கிட்டேருந்து ப்ராடக்ட் ஏன் வாங்கலை, ஏன்னா பிகாஸ் நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து கஸ்டமரை செலக்ட் தான் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. ஸோ அப்படின்னா அந்த எதிர்க்க இருக்கிற பர்சனுக்கு நான் எலிஜிபிள் இல்லையா, எப்படி நான் எலிஜிபிள் இல்லை, நான் வாங்குறேன் அவனோட ப்ராடக்டை. ஸோ அந்த ஃபோமோ நம்ம கிரியேட் பண்றது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் நம்ம கிரியேட் பண்றது, தட் வில் ஆல்சோ ஹெல்ப் அஸ். ஸோ அதில் வந்து என்ன ஆகும், நல்ல கஸ்டமர்ஸ் நமக்கு நம்மளோட சேர்ந்து வருவாங்க, நல்ல கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. ஸோ we have to look for those kind of customers. அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்றதுக்கு இது 2 விதத்துல யூஸ் ஆகும். நம்ம வந்து நாங்கள் சொல்லுவோம் எல்லாருக்கும் நாங்கள் விற்க மாட்டோம், நாங்கள் வந்து முதல்ல உங்களோட கேஒய்சி வேல்யூவேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் பார்ப்போம் உங்களுக்கு அந்த எங்களோட ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு. அப்போ அவளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வரும்,
இந்த கம்பெனி ரொம்ப வேல்யூ பேஸ்ட் போல இருக்கு, அவங்க வந்து எல்லாத்தையும் வைக்கிறது இல்லை, ப்ராடக்ட்ல நல்லா குவாலிட்டி இருக்கு போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம we will create that impression that நம்மளோட ப்ராடக்ட்ல வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தட் இஸ் how customers can pay you back properly and you have to உங்களோட ஆர்கனைசேஷன்ல ஒரு சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டம்ல நீங்க ரெகுலர் கலெக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஆள் ஓடணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆனா ஆக்சுவலா என்னன்னா மேம், இதுக்கு முன்னாடி சொன்னீங்க நீங்க நம்ம ஆஃபர்ஸ்லாம் எப்படி நம்ம இது பண்ணணும், எம்எஸ்எம்இஸ்ல வந்து எப்படி எடுத்து கொண்டு போனோம்னு. ஆனாலுமே இப்ப இருக்கிற காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ்ல அவங்க கண்டிப்பா ஆஃபர்ஸ் தந்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஆனா வந்து ஒரே டைப் ஆஃப் பிசினஸ் நிறைய பேர் பண்றாங்க. கண்டிப்பா ஆஃபர்ஸ் கொடுக்கணும். ஆனா அதே சமயம் நஷ்டாடி கொஞ்சம் லாபமும் பார்க்க முடியும்னா எப்படி மேம் பண்ணலாம்? ஆஃபரும் தரணும், நஷ்டாடியாகவும் இருக்கணும். எப்படி மேம் எம்எஸ்எம்இஸ் அவங்கள காம்படிட்டிவா பண்ணலாம் மார்க்கெட்ல? ஸோ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல எம்எஸ்எம்இஸ்க்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்னு. இது வந்து ஒரு பாசிட்டிவ், அதுல ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, நீங்க வந்து ஒரு 10 பேர் உங்களோட ப்ராடக்ட்ஸே பண்றாங்க அப்படின்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து யூ ஹாவ் டு இவாலுவேட் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 1. ஓகே. உங்களோட ப்ராடக்ட் அவங்களோட ப்ராடக்ட்ல இருந்து என்ன டிஃபரன்ஸ், ஓகே, அதுல என்ன யூஎஸ்பி. ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலி பார்க்க போனா, ஒரு கஸ்டமர் உங்களோட ப்ராடக்ட் வாங்குறான்னா அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் காரணம் என்ன, நீங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஓகே, நீங்க வந்து ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க மனசுல நினைச்சிட்டு போறீங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ்னு வச்சுக்கோங்க, சரியா? நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில போய் நீங்க எந்த பிராண்டோட ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க, அது வாட் இஸ் தட் பாயிண்ட் நீங்க டிசைட் பண்றது. எல்ஜி வாங்குவீங்களா, இல்ல நீங்க வந்து வேர்ல்பூல் வாங்குவீங்களா? வாட் இஸ் தட் பாயிண்ட் யூ வில் டிசைட்? எந்த பாயிண்ட்ல டிசைட் பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் வந்து எது நம்ம ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடியே, நமக்கு எது மாதிரி ட்ரஸ்ட் அதிகமா இருக்கு, இல்லை எதுல குவாலிட்டி நல்லா இருக்கும், நம்ம நிறைய அனலைசிஸ் பண்ணிட்டு நம்ம இதுதான் வாங்குறோம் ஒரு மைண்ட் செட்டில் நம்ம போய் வாங்குவோம். ஈவன் தான் நீங்க சொன்ன மாதிரி என்ன ஆஃபர்ஸ் எது இருந்தாலுமே நம்ம என்ன ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுதான் குவாலிட்டியா இருக்கும், நம்ம ஒரு ப்ரீவியஸ் சீரிஸ் எல்லாம் வச்சு பார்த்து நம்ம வாங்குவோம். கரெக்ட். ஸோ அதுல உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் இட் அதோட ஃபீச்சர்ஸை பொறுத்தா இருக்கா, இல்ல இட் இஸ் அன் இமோஷனல் கனெக்ஷன்? மோஸ்ட்லி எமோஷனல் கனெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்க வந்து இப்போ எங்க வீட்டில் வந்து எங்க இடத்துல எல்ஜி இருந்தது, ஓகே, ஆஸ் அ வாஷிங் மெஷின், சரியா? அந்த எல்ஜி ரொம்ப நல்லா இருந்தது, செமி இதா இருந்தது வாஷிங் மெஷின். ஸோ நாங்கள் வந்து நம்ம நெக்ஸ்ட் வாங்க போனோம்னா எல்ஜிலேயே ஒரு அப்கிரேடட் ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு நம்ம மனசுல நினைச்சுட்டு போவோம். கடையில் போனதுக்கு அப்புறம் அவன் சொல்லுவான், இல்ல எல்ஜியில் ப்ராடக்ட் அவ்வளோ தூரத்துக்கு மாடல் நல்லா இல்லை, நீங்க வந்து சாம்சங் பாருங்களேன், நீங்க ஏன் கோத்ரேஜ் பார்க்க மாட்டேங்கிறீங்க, பட் நீங்க இது கூட பார்க்கலாம், வேர்ல்பூல் கூட பார்க்கலாம். அவங்க வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களோட இமோஷன் என்ன சொல்றது, எல்ஜி தான் வாங்கணும். ஸோ நீங்க மனசுல ரொம்ப தயாரில போயிருக்கீங்க, சரியா? ஸோ அந்த கான்ஃபிளிக்ட் தான் அந்த கடைக்குள்ள நடக்கும். ஸோ வென் ஐ ஆம் செல்லிங் அ ப்ராடக்ட், நான் வந்து அந்த கஸ்டமருக்கு என்ன இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறேன், அதுதான் உன்னோட யூஎஸ்பி. என்ன வேல்யூ கொடுக்குறீங்க, அதுதான் உங்களோட யூஎஸ்பி. ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் சேம் வேல்யூ ப்ரப்போசிஷன் கொடுக்காது. இப்போ நீங்க உங்களோட காம்படிட்டர்ஸ் என்ன வேல்யூ ப்ரப்போசிஷன் கொடுக்குறாங்க, அதை நீங்க இவாலுவேட் பண்ணணும். நீங்க என்ன ஜாஸ்தி கொடுக்க முடியும் உங்க கஸ்டமர்ஸ்க்கு, அதுதான் நீங்க இவாலுவேட் பண்ணணும். அப்பதான் நீங்க உங்களோட கஸ்டமரோட லாயல்ட்டியை பை பண்ணலாம். இட் வில், அதர்வைஸ் அது வந்து சடன்லி ஆகாது. இப்போ எல்லா இடத்துலையுமே அப்படித்தானே. ஒன் அப் நம்ம எப்படி ட்ரை பண்றோம்னா, அப்போ எங்களோட ப்ரொஃபஷனில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேர் இருக்காங்க சிஏ, ஒரு தெருவுக்கு ஒரு 4 சிஏ கிடைக்கலாம், கரெக்டா? அவங்க வந்து அவங்களோட ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு கூகுள் ரிவ்யூவில் போய் நீங்க போய் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்க பார்ப்பீங்க யாருக்கு வந்து மேக்ஸிமம் ரிவ்யூ கிடைச்சிருக்கு, அவங்கள தான் நீங்க போய் அப்ரோச் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன இன்டராக்ஷன் கிடைக்கிறது, அவங்க என்ன அப்படி பேசுறாங்க அவங்களோட, அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணுவீங்க அவங்களோட சர்வீசஸ் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதுன்னு, கரெக்டா? ஸோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பிரைசிங் டிசிஷன் மேக்கரே இல்லை. பிரைசிங் that is not the factor for deciding. It is the emotion which is connected to the product.
அதுதான் டிசிஷன் மேக்கிங்க்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க கஸ்டமருக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ அவ்வளோதான் அதுல வந்து நீங்க உங்களோட ப்ராடக்ட் விற்கலாம். அப்போ நீங்க விலை என்ன வேணாலும் சொல்லுங்க, இட் வில் ஹேவ் நோ ரெலவென்ஸ். நீங்க வந்து 1 கோடி சொன்னா கூட அவங்க வாங்கிடுவாங்க, ஏன்னா இமோஷனலி யூ ஹவ் பாட் தெம். ஓகே, ஸோ நீங்க நகை விஷயத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, விமென்ஸ்லாம் வந்து போய் நகை வாங்குறது வந்து எந்த ஒரு இமோஷனை வச்சுட்டு, இட் இஸ் ஆல்வேஸ் தட் கோல்ட் இஸ் டு பி மைன். என்னோட வந்து நான் வந்து அந்த பொருள் போட்டுக்கிறேன், என்னோட அந்த ஜுவல்லரி போட்டுக்கிறேன், எனக்கு அந்த இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன கிடைக்கிறது, தட் இஸ் வேர் த செல் ஹேப்பன்ஸ். அது ப்ரைசிங் இஸ் நாட் த கிரைட்டீரியா. ஓகே, ஸோ தட் இஸ் வேர் எல்லா MSMEs தே ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஹவு தே கேன், அது என்ன சொல்லுவா, the product is purchased on the feelings and not on the features. ஓகே, ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் விற்கக்கூடாது, அது அதோட ஃபீலிங் விற்கணும். இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள். ஓகே, ஆப்பிள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிளோட இது மேக்கும் ஒரே மாதிரி தான், மைக்ரோசாஃப்ட் எல்லா இருக்கிற ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ், போன்ஸ் எல்லாத்துலயும் ஒன்றும் மேஜரா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. பட் இஃப் அ பர்சன் இஸ் ஹோல்டிங் அ மேக் புக், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ப்ரைடு இஸ் மச் மச் மோர் தேன் எனிதிங் எல்ஸ் ஃபார் தேம். ஸோ நீங்க அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா என்னென்ன புது ப்ராடக்ட் வருதோ ஆப்பிளோடது ப்ராடக்ட் அவங்க போய் கடையில் லைன்ல நின்றுட்டு வாங்கிப்பாங்க. ஏன்னா பிகாஸ் தே ஆர் பர்மனன்ட் ஃபேன்ஸ். இப்போ iPhone 16 வந்துதா நான் போய் வாங்குறேன், iPhone 17 வந்துதா நான் போய் வாங்குறேன். ஏன்? அதுல என்ன புது ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கா? சாம்சங் அதை விட ஃபீச்சர்ஸ் இல்லையா? ஆன்சர் இஸ் எஸ், அதை விட ஃபீச்சர்ஸ் இருக்கு சாம்சங்ல. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்க ஐபோன் பார்த்தானா பேட்டரியும் ஜாஸ்தி ஒர்க் பண்றது இல்லை, பேட்டரி ட்ரெயின் ஆயிடுது. பட் ஸ்டில் பீப்புள் பை ஐபோன். வை? பிகாஸ் ஆஃப் த இமோஷனல் கனெக்ட். ஸோ நீங்க ப்ராடக்ட் என்னைக்குமே விற்க பார்த்தானா உங்களோட காம்படிட்டர்ஸோட நீங்க காம்பீட் பண்றோம்னா அந்த USP ஹேஸ் டு பி அன் வேல்யூ ப்ரொபோசிஷன். என்ன வேல்யூ கொடுக்குறீங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு? நீங்க வந்து ரெகுலரா அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் சேல் சர்வீசஸ் பண்றீங்களா? நீங்க வந்து ரெகுலரா அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்றீங்களா? அவங்களுக்கு ஆனிவர்சரி விஷ் பண்றீங்களா? ஒரு வாட்டி உங்களோட கஸ்டமர் ஆயிட்டானா எப்ப பார்த்தாலும் அவங்கள டச் பேஸ் பண்ணிட்டே இருக்கணும். உங்களோட புது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வந்துன்னா அது நீங்க அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நாங்க வந்து இந்த புது ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் மேம், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? திருப்பி 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 யூ ஹேவ் டு டச் பேஸ் வித் தெம். அந்த கஸ்டமரை நர்ச்சர் பண்ணிட்டு இருந்தாதான் யூ வில் பி இன் அ பொசிஷன் டு பில்ட் யுவர் பிஸ்னஸ். இட் இஸ் ஆல்வேஸ் செட், ஓகே, வென் யூ செல் டு ரிப்பீட்டட்லி டு த சேம் கஸ்டமர், அப்போதான் நீங்க க்ரோ ஆவீங்க. நீங்க அதோட கிளாசிக் எக்ஸாம்பிள் அகெயின் யூ கேன் சி ஆப்பிள். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, அந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பத்தியா ஆப்பிளோட, அவங்க அதை கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த கேரண்டி அவங்களுக்கு இருக்கு. நீங்க வந்து மார்க்கெட்ல புது கஸ்டமர்ஸ் வராங்களோ வரலையோ, என்னோட பழைய கஸ்டமர்ஸ் வில் ஆல்வேஸ் அப்கிரேட். இப்போ 16 இருந்ததுன்னா 16 திருப்பி கொடுத்துட்டு நான் 17 வாங்கிப்பேன் கண்டிப்பா. So that is where if you sell repeatedly to the same customer, உங்களோட business will grow really very, அதுக்கு என்ன சொல்றது, 2 மடங்கு 3 மடங்கு அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க இமோஷனல் கனெக்ட் எவ்வளோ அந்த கஸ்டமரோட வச்சுக்கிறீங்களோ அவ்வளோதான் உங்களோட businesses will grow. So you have to strategize to an extent கி நீங்க வந்து உங்களோட காம்படிட்டர்ஸ் விட வேல்யூ ப்ரொபோசிஷன் உங்களோட கஸ்டமருக்கு ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்டிங் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை, உங்களுக்கு வந்து ரேட் ரேஸ்ல போனோங்கிற அவசியமும் இல்லை. நீங்க யூ வில் பி a distinct person and your competitor will have a problem in handling you. உங்களை வந்து எப்படி டிஸ்பிளேஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு புரியாது. So you have to create that USP in services which you provide. Okay. இன்னொன்று என்ன ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி MSME மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர வருமானத்தை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு. ஆனால் அந்த வருமானத்தை வந்து நம்ம சேவிங்ஸில் போடலாமா, இல்லை வந்து நம்ம வாங்க லோன்ஸ் கடனை அடைக்க பயன்படுத்தலாமா, இல்லைன்னா திரும்பவும் நம்ம தொழில் நம்மளோட மேனுஃபேக்சரிங்கே போட்டு ரீஇன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த டெசிஷனை எப்படி அவங்க எடுக்கிறது, எதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறது, அதை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது, நம்ம எதுக்கு முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு 2வது ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு 3வது ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம். ஆனால் மோஸ்ட்லி மேனுஃபேக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 90 to 80% அவங்க வர மட்டும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. கொண்டு வரலாம்னு சொல்லுங்க மேம். கரெக்ட். ஸோ இப்போ இதுல வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம பைசாவை போட்டோம்னா நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் செக் பண்றோம். சப்போஸ் நம்ம வந்து அந்த பைசாவை வந்து பேங்க் FDல போட்டோம்னா நமக்கு FDல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7% 10% கிடைக்கிறது. ஓகே, அதே மாதிரி நான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டேன்னா எனக்கு 30 என்னோட பர்சன்டேஜ் நான் டிசைட் பண்ணி நான் வந்து அதுல சம்பாதிக்கலாம்.
ஸோ லெட் அஸ் டேக் ஆன் அப்பர் சைட் 30% வச்சுக்கலாம். ஒரு ஆன் அப்பர் ஸ்கேல் 30% நான் வந்து அந்த பணத்தை போட்டால் என்னால் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எனக்கு என்னோட பிஸ்னஸில் பைசா போட்டால் எனக்கு கிடைக்கணும். ஓகே, தட் இஸ் த தம் ரூல். ஓகே, இப்போ பேங்க்ல போய் நம்ம லோன் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்ல நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க, சாரி, அரௌண்ட் 11 to 16%, right? So 11% to 16% is the loan interest which I am paying. ஸோ நீங்கள் பாருங்க, உங்கள் பைசாவை போட்டானா உங்களுக்கு 30% ரிட்டர்ன் வரும். பட் நீங்கள் பேங்க்கோட பைசா போட்டால் பேங்க்குக்கு வந்து மேக்ஸிமம் 18%, 20% வச்சுக்கலாமே, 20% ரிட்டர்ன் வரும். எந்த பைசா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிறது? பேங்கோட பைசா, கரெக்டா? பட் ஹேவிங் செட் திஸ், இதில் என்னன்னா இட் இஸ் அ two-way sword. ஓகே, ஸோ அதுதான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பேங்கோட பணத்தை யூஸ் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சௌரியம். ஏன்னா உங்க சொந்த பைசாவை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் போகுது, கரெக்ட்? ஸோ அதனால நீங்க பேங்கோட பைசா போட்டுட்டு உங்களோட பிசினஸ் பண்ணுங்க. ஸோ எப்பவுமே நீங்க பேங்க்ல ரேஷியோஸ் பார்த்தானா கூட அவங்க சொல்லுவாங்க, நீங்க ₹1 போடுங்க, நாங்க 4 அப்படின்னு. நீங்க ₹1 நீங்க போட்டீங்க உங்களோட பிசினஸ்னா, சொந்த பிசினஸ்லனா, நான் வந்து பேங்க் வந்து ₹4 போடுறதுக்கு ரெடியா இருக்கு. மத்தலப் டெட்ல வந்து ₹4 அப்படின்னா நீங்க பாருங்க எவ்வளவு லிவரேஜ் பண்றோம் அப்படின்னு. நம்ம ₹1 போட்டோம்னா நமக்கு 30% போகணும். ஆனா அவங்க ₹4 போட்டுட்டு 20%ல they are ready to fund it. ஓகே, ஸோ அந்த ரிஸ்க் அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் இது நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அந்த ₹4 நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றேன், எப்படி பிசினஸ்ல நான் வந்து அதை ரொட்டேட் பண்றேன், அதுதான் மெயின்லி நம்மளோட கையில இருக்கு. ஓகே, அந்த ரொட்டேஷன் நான் ப்ராப்பரா அதை பண்ணினேன்னா என்னோட கஸ்டமர்ஸ்டேருந்து பைசா கலெக்ஷன், என்னோட வெண்டர்ஸ்க்கு நான் பேமெண்ட்டு, என்னோட சேலரி பேமெண்ட்டு, அதுலேருந்து நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் செப்பரேட் அவுட் பண்ணி இன்னும் வேஸ்டான எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாத. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பணம் கிடைச்சதுன்னா ப்ராப்பர்ட்டி போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுதான் சுத்த தப்பு. ஓகே, ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன்னா அந்த பணம் எப்படி ரொட்டேட் ஆகும்? அது அங்கே போய் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ அந்த பணம் ரொட்டேட் ஆகாது. அப்போ அந்த பிளாக் ஆனது பணம் அதுலேருந்து ரெவென்யூ ஜென்ரேஷன் ரொம்ப கம்மி. பணம் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் பணம் வேணும் உங்களுக்கு, ரைட்டா? ஸோ அதனால நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு விஜிலண்டான பர்சன், ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா இந்த ₹4 பேங்க்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் வந்து 30%க்கு மேலே உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அண்ட் அதுதான் சொல்றேங்க, அடுத்தவன் பைசாவை வச்சு ஒரு பிசினஸ்ல சக்சஸ் அச்சீவ் பண்றது தான் ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவ். ஓகே, நீங்க வந்து சொந்த பைசாவை போட்டுட்டு அதுலயும் லாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் பணத்தெல்லாம் இழந்துட்டு அந்த மாதிரி உட்காந்து இருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. பிசினஸ் பண்ணணும்னா இன்னொருத்தரோட பைசாவை போட்டு அதுல 30% மேல அவங்களுக்கு 20 கொடுத்துட்டு நம்ம 30% பண்ணணும். So that is the smart way of doing business. Okay, அதுக்கும் அதான் சொல்றேன், ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்ல வந்து நீங்க வந்து அந்த பணத்தை வந்து ஒரு டிசிப்ளினா யூஸ் பண்ணணும். அந்த டிசிப்ளின் வச்சுட்டு இருந்தீங்கன்னா you will be able to make good amount of money with that business. Obviously உங்களோட பிசினஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கணும். அது இஸ் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ சப்போஸ் உங்களோட பிசினஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, தென் இட் இஸ் டிஃபிகல்ட். நீங்க வந்து அந்த பிசினஸை வந்து எப்பவுமே க்ரோ பண்ண முடியாது. ப்ராஃபிட்டபிலிட்டி என்னன்னா 2 விஷயத்துல நம்ம பார்க்கணும். நம்பர் 1, the product is needed in the market. உங்களோட ப்ராடக்டை வந்து எல்லாரும் விரும்புறாங்க, அவங்களுக்கு வந்து இது நீடு, அவங்களுக்கு அது வேணும். அந்த ப்ராடக்ட் நீங்க கொடுக்குறீங்கன்னா 4 பேர் உங்களோட சேர்ந்து கொடுக்குறாங்க. பட் உங்களோட ப்ராடக்ட் தான் ரொம்ப வேல்யூல ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா பிகாஸ் யுவர் குவாலிட்டி இஸ் குட், யுவர் சர்வீசஸ் இஸ் குட், யுவர் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ டெலிவர்ட் ஆன் ஃபாஸ்ட் மெக்கானிசம். ஸோ லாட் ஆஃப் குட் திங்ஸ் அபவுட் யுவர் ப்ராடக்ட். சரியா? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹேவிங் செட் தட், அந்த விஷயம் வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா யூசிங் அதர்ஸ் மணி இஸ் கோயிங் டு பெனிஃபிட் யூ. நீங்க வந்து பேங்கோட பணத்தை நல்ல ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அப்ப யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால 100% நல்ல லிவரேஜ் கிடைக்கும். அதுக்கு தான் பேரு லிவரேஜிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிவரேஜிங் பண்ணினீங்கன்னா உங்களோட நீங்க ₹1 போட்டுட்டு ₹4 அவங்களோடது போட்டுட்டு யூ கேன் கெட் 30% மோர் by after paying the 20 also to him. So that is where the main இதோட அண்டர்லைன் நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளினை நீங்க எந்த பேலன்ஸ் ஷீட்டோ எந்த எம்எஸ்எம்இ ஓனர்ட்டியோ நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கேஷ் கிரன்ச் வந்துடுதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்கள்ட்ட நீங்க நோண்டி நோண்டி கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. பணத்தை எடுத்து நம்ம வந்து ஒர்க்கிங் கேபிட்டலோட பணத்தை எடுத்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க, இல்ல வீட்டுல கொடுத்துருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு வண்டியோ காரோ ஏதாவது வாங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஃப் தட் அந்த நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இது அவாய்ட் பண்ணினா you will be able to do that business. But most of the times MSME என்ன ஆகுது, அவங்க most of the time அவங்க proprietary organization-ஆ இருக்காங்க. ஸோ சொந்த பேங்க்லேயே பைசா வருது அவங்களுக்கு. அப்புறம் வீட்டுக்கு செலவு கொடுக்குறாங்க, வீட்டோட எல்லா எக்ஸ்பென்சஸும் அங்கேருந்து இது எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு சேலரி எடுத்துக்கிறது இல்லை, பிஸ்னஸ்லேயே பைசா திருப்பி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணிட்டாங்கன்னா ரொட்டேஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ கேஷ் ஃப்ளோ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னோட பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம், ஆனா கேஷ் ஃப்ளோல நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், என்னோட பிசினஸ் ஸ்டாப் ஆயிடும். இந்த மணில வந்து நான் ரொட்டேஷன் வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த பிசினஸ் எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஈவன் தோ த ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் தேர், ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன். ஸோ இட்ஸ் அ பிளட் லைன் ஃபார் பிசினஸ். இப்போ நம்ம வந்து நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால தான் நம்ம we are alive. ஸோ அந்த மாதிரி தட் இஸ் அ பிளட் லைன். Cash flow is a bloodline. அதுல வந்து நம்ம we have to be very vigilant and disciplined இருக்கணும் நீங்க பண்ற செலவுல. ஓகே மேம். ஆக்சுவலா இப்போ நீங்க சொன்னீங்க என்னன்னா, இப்போ மோஸ்ட்லி இப்போ எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சர்ஸ் வந்து அவங்களோட சின்ன சின்ன பண தேவைகளுக்காக தொடர்ந்து கடன் வாங்குறது வந்து அவங்க எந்த அளவுக்கு மேம் ஒரு பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடும். அதை எப்படி அவங்க அதுல இருந்து எப்படி அவங்க வெளியே வர்றது, கடன் வாங்க அவங்க கடன் இது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்றது அட்ராக்ட் பண்ற விஷயம். நீங்க இப்போ என்னோட ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. 40 கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு 10 கோடிக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இருந்தது. ஸோ ரொம்ப என்ன சொல்றது கிரீன் பிக்சர், சரியா? ஸோ அந்த பிக்சர் இருக்கிற போது எல்லா பேங்கர்ஸும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எங்கள்கிட்ட 10 லட்சம் வாங்கிக்கோங்க, எங்கள்கிட்ட 50 லட்சம் வாங்கிக்கோங்க, உங்களோட பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும், நாங்கள் வந்து கொடுக்குறோம். அண்ட் இது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பேங்க் எடுத்திருக்க அன்செக்யூர்ட் லோன். ஓகே, அன்செக்யூர்ட் லோன்ல என்னன்னா நம்ம வந்து இது கொடுக்க வேண்டாம், கொலாட்ரல் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அடங்கு ஒன்றும் விற்கணுங்கிற அவசியம் இல்லை, மார்கேஜ் ஒன்றுமே பண்ண வேண்டாம். they will give you money and வந்து அந்த பணத்தை அவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல 7 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க, சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அவங்க வந்து உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து அவங்க வந்து இந்த பைசா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ என்னோட கிளைண்ட் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு வருஷத்துல நீங்க நம்ப மாட்டீங்க 4 கோடி இந்த மாதிரி வாங்கிட்டாங்க வேற பேங்க்லேருந்து. ஒரே பேலன்ஸ் ஷீட்டை வச்சுட்டு, ஒரே இந்த 40 கோடி டர்ன் ஓவர் வச்சுட்டு அவங்க வேற பேங்க்லேருந்து 4 கோடி லோன் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எவ்ரி டைம் டிஃப்ரெண்ட் பேங்கர் ஆஃபீஸ்க்கு வராங்க, ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி வாங்குங்க, நீங்கள் ரொம்ப கோடீஸ்வரர். ஆப்வியஸ்லி நம்ம லக்ஷ்மி பணம் வீட்டுக்கு வருதுன்னா யாருமே அதை எவ்வளோ நாள் ரிஃப்யூஸ் பண்ண முடியும் இல்லையா? எதற்கேன்னா அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா 2014 2015 ஒரு அவங்களோட மெயின் ரா மெட்டீரியல் ப்ராடக்ட்ல ப்ரைஸிங்ல கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. கொஞ்சம் ப்ரைஸிங் ஜாஸ்தி ஆகி அது வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகி there was a price என்ன சொல்றது upsurging happened. ஸோ நான் என்ன பண்ணினேன், என்னோட வந்து பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரா மெட்டீரியல் வெண்ட் அப். எனக்கு அது ஜாஸ்தி செலவு பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், அவங்க வந்து இந்த 4 கோடி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரியலைசேஷனே ஆகல கி மாசம் எனக்கு 50 லட்சத்துக்கு ஒரு இஎம்ஐ போகுது அப்படின்னு. அவங்களுக்கு அது ரியலைஸே ஆகலை, ஏன்னா தனித்தனியா வந்துட்டு இருந்தாங்கல்ல. ஸோ வென் த பிஸ்னஸ் வாஸ் கோயிங் குட், அப்போ அவங்களுக்கு அது தெரியல 50 லட்சம் நம்ம கட்டுறோம் அப்படின்னு. இந்த ரா மெட்டீரியல் கிரைசிஸ் வந்ததுனால தே ஹேட் டு பே மோர் பிரைஸ் டு கெட் த ரா மெட்டீரியல். அப்போ என்னாச்சு, தே குட் நாட் பே த இஎம்ஐ. ஓகே, இஎம்ஐ ஆப்வியஸ்லி சேலரி நான் கொடுத்துதான் ஆகணும். ஸோ என்ன பேக்டோர் ப்ரையாரிட்டியில் வந்து இதை இஎம்ஐயை நம்ம எப்பவுமே அதை பின்னாடி புஷ் பண்ணிடுவோம். நமக்கு எம்ப்ளாயி வேணும், நமக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், நமக்கு ரா மெட்டீரியல் வேணும். அது இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அவங்க என்ன பண்ணினாங்க, இதை இஎம்ஐயை கட்டல. அதே மாதிரி 3 மாதம் அவங்க அதை ப்ரையாரிட்டியில் எடுத்துக்கல. என்னாச்சு, 3 மாதம் கழிச்சு எல்லா பேங்கர்ஸும் அவங்கள வந்து ஒரு என்பிஏன்னு சொல்லிட்டாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட்.
அதுக்கப்புறம் அவங்களோட கலர் எப்படி மாறுதுன்னு நீங்க வந்து யூ வில் நாட் பிலீவ். எந்த பேங்கர் வந்து உங்களை வந்து பேங்க்ல லோன் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு த்ரெட்னிங் கால்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கொடுத்தேனா ஓகே, இல்லைன்னா உன்னை சுட்டுடுவேன். லாட் ஆஃப் எல்லா ஒரு டோட்டல் 360 டிகிரிஸ் அவங்க மாறிடுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் லைஃப்ல வரக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். எப்போ இந்த பேங்கர்ஸ் வந்து உங்களை வந்து நொயின்னு கொடுக்குறாங்களோ, யூ ஹாவ் டு பி சரி நீ கொஞ்சம் போப்பா, நான் கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு சொல்றேன். யூ ஷுட் காம் யுவர் மைண்ட். நமக்கு இந்த பணம் இப்ப தேவையா? நமக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணி ஏதாவது நமக்கு இதுல வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வரப்போகுதா? அதை இவாலுவேட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவனை கூப்பிடும். இல்லைன்னா அவன் சொல்ற பாஷையில நம்ம கேரிட் அவே ஆயிட்டோம்னா இட் வில் பி அ ப்ராப்ளம். தட் இஸ் வை ஐ செட் லோன் இஸ் குட், பட் எக்ஸசிவ் லோன் இஸ் அவ்வளவுதான். உங்களை இட் வில் புல் யூ டவுன் லைக் எனிதிங், உங்களை கில் பண்ணிடும். அதனால லோன் வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கிளியரா யோசிக்கணும், இந்த பணத்தை நான் எதுக்கு யூஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் அந்த பணம் அந்த யூஸ் பண்றத நீடு இப்போ எனக்கு நெசசரியா, நெசசரி இல்லைன்னா வாங்கக்கூடாது. அந்த ஒரு மனசுல கட்டுப்பாடு யூ ஹாவ் டு ஹேவ். அது வந்து அந்த பேங்கர்ஸ் எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் நீங்க வந்து உங்களோட மனசை ஒரு திடமா ஆக்கி யூ ஹாவ் டு சே எனக்கு இது இப்போ வேண்டாம். ஸோ நம்ம நோ சொல்றதுக்கு கத்துக்கணும். இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாமும் நம்மள்ட்ட நிறைய பேர் வராங்க. ஐயோ நீ 50% டிஸ்கவுண்ட் கொடு, 70%, எனக்கு நீ வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் யூ ஆஸ் அ கஸ்டமர். நம்ம நோன்னு சொல்ல கத்துட்டானா பாதி விஷயம் நம்மளோட ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆயிடும். ஓகே, இந்த பேங்கர்ஸ்ட ஸ்பெசிபிக்லி நம்ம எப்பவுமே நமக்கு வேண்டான அந்த படம் ப்ளீஸ் டோன்ட் டேக் இட். எப்போ உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்த உங்களோட எண்ட் யூஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கு. ஓகே, இந்த பணத்தை வச்சு நான் இந்த ரா மெட்டீரியல் வாங்க போறேன், இந்த ரா மெட்டீரியல் வாங்கி எனக்கு வந்து இந்த 10 கோடிக்கு பிசினஸ் வரப்போகுது, அந்த 10 கோடி எனக்கு பைசா வந்துடுதுன்னா இந்த ரா மெட்டீரியலோட பர்ச்சேஸ் பண்ண பைசா நான் கொடுத்துருவேன். தட் கிளாரிட்டி ஹேஸ் டு பி தேர். அப்புறம் தான் பைசா வாங்கணும். இல்லாட்டினா பைசா வாங்க கூடாது. ஏன்னா பேங்க்ல பைசா அப்படியே கடந்திருந்ததுன்னா நமக்கு மனசுல நிறைய விஷயம் தோணிட்டே இருக்கும். ஓ, இந்த படத்தை நம்ம இங்க பண்ணலாமே, அதை பண்ணலாமே. இதுதான் தட் இஸ் அ பேட் திங் அபவுட் மணி. நம்மள வந்து அது எப்பவுமே அந்த மைண்ட் நம்மள வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம், ஓ நம்ம இது வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், அந்த பொருள் வாங்கிடலாம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் நமக்கு வந்து ஒரு என்சைட்டி கொடுக்கும் அந்த பைசா. ஸோ எந்த விஷயத்துல நமக்கு பைசா வேணுமோ அந்த பைசா நம்ம ரொம்ப கிளாரிட்டியா யூஸ் பண்ணாதான் இந்த ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வருது பார்த்தீங்களா, நிறைய லோன்ஸ் வாங்குறது, தட் வில் ஸ்டாப். அண்ட் இஃப் யூ ஸ்டாப் தட், ஐ டெல் யூ, அந்த பர்சன் வந்து இன்னைக்கு இஸ் கிரியேட்டட் another business. என்னோட கிளைண்ட் தான் இஸ் கிரியேட்டட் another business and ₹1 லோன் இல்லை அந்த பிசினஸ்ல. அண்ட் டுடே இஸ் அகெயின் பேக் டு 100 crores. 40 crores இருந்தவன் இன்னைக்கு 100 கோடி போய் சேர்ந்துட்டான். பட் வித் தட் லெசன், அந்த பெரிய லெசன் அவர் லேர்ன் பண்ணார். ஒன்ஸ் என்பி ஆனதுக்கு அப்புறம் எப்படி அவங்க மிஸ்ட்ரீட் பண்றாங்க அந்த பேங்கர்ஸ். ஸோ அந்த லெசன் அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இந்த உங்களோட மீடியம் த்ரூ நான் எல்லார்ட்டையும் சொல்ல விரும்புறேன், நீங்க வந்து அந்த நேரத்தை நீங்க என்னைக்குமே பார்க்க கூடாது. தட் இஸ் வாட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். லோன் வாங்கணும் அப்படின்னா யூ சி த ரீசன், எதுக்கு வாங்குறீங்க, எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க, அதை கிளாரிட்டி வச்சுட்டு அப்புறம் லோன் வாங்குங்க. அவங்க தராங்கன்னு லோன் வாங்கி வச்சுக்காதீங்க. உங்களோட எண்ட் பர்பஸ் வெரி கிளியரா இருக்கணும். ஸோ ஐ ரியலி சின்சியர்லி ரிக்வெஸ்ட் ஆல் தி எம்எஸ்எம்இஸ் நாட் டு டேக் லோன்ஸ். சும்மா வேணுங்க அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு லோன் வாங்கக்கூடாது. எப்போ நமக்கு யூஸ் தெரியுமோ, அதோட எண்ட் ரிசல்ட் தெரியுமோ, அதை வச்சுதான் லோன் வாங்கணும். ஓகே, ஆக்சுவலி இந்த எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரர்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ தட் இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸை அதிகமாகவும் பர்ச்சேஸ் பண்ணி வைக்காம, இல்லைன்னா அவங்களுக்கு தேவைப்படும் போது இல்லாமலும் இருக்காம, அவங்க எப்படி மேம் அவங்க தயார்படுத்திக்கிறது? ஏன்னா மற்ற பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டீம் கிடையாது. ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மட்டும் ரெகுலராக மெட்டீரியல் உள்ள வர மெட்டீரியல் வெளியே போகிறது எல்லாமே ரெகுலராக மேனேஜ் பண்ணுறது. எப்படி அவங்க எம்எஸ்எம்இஸ் தங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம் மேம்? இதுல எம்எஸ்எம்இக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து ஒரு நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஒரு பட்ஜெட் போடணும் அப்படின்னு, சரியா? அந்த பட்ஜெட் அவங்க போடலை, சப்போஸ் அந்த எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் போடலைன்னாலும் தே ஆல்சோ ஹேவ் டு ஹேவ் அன் எஸ்டிமேஷன். நமக்கு இந்த வருஷம் இந்த குவார்டர்ல ஒரு இந்த மாசத்துல என்ன சேல் வரப்போகுது,
என்ன ஆர்டர் புக் நம்மள்ட்ட இருக்கு, ரைட்டா? ஸோ நம்ம வந்து சேல்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நிறையா பேர்கிட்ட பேசிட்டே இருப்போம். அந்த ப்ராஜெக்ட் நமக்கு வருதா, நமக்கு அந்த ஆர்டர் வருதா, நமக்கு ஒரு ஸ்லைட்டாக நமக்கு அது தெரியும். 50% வரப்போகிறது, 80% வரப்போகிறது, இல்லை சம்டைம்ஸ் இட் மே ஹேப்பன் தட் அது வரவும் வரல. ஓகே, ஸோ நம்ம ஆர்டர் புக்கும் நம்மளோட அந்த பைப்லைனும் நம்ம கான்ஸ்டன்ட்லி ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு வந்து சப்போஸ் இந்த மாதம் நம்மளோட வந்து இந்த 1 monthல நம்ம 10 லட்சத்துக்கு ஆர்டர் நம்ம இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், சரியா? அடுத்த மந்த்துக்கு நமக்கு வந்து பைப்லைனில் நம்ம இப்போ 5 லட்சம் இருக்கு. 5 லட்சத்துக்கு ஆர்டர் வந்திருக்கு. டெலிவரி வந்து அவங்க அடுத்த மாதத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் நமக்கு அந்த டெலிவரி பண்ணியானோம். ஸோ 5 லட்சம் நம்மளோட சேல் ஆகும். சரி, இந்த நம்ம வந்து யார்கிட்ட போய் மீட் பண்ணி எந்த ஆர்டர்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், அதில் பைப்லைன் சொல்கிறோம். ஸோ சப்போஸ் அதுலேயும் ஒரு 4 லட்சமோ ஒரு 5 லட்சமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் மந்தோட வந்து ப்ராஜெக்ட் சேல்ஸ் டர்ன் ஓவர் எஸ்டிமேஷன் இஸ் 11 crores ஒரு எக்ஸாம்பிள். அந்த 11 crores-க்கு நமக்கு ரா மெட்டீரியல் எவ்வளோ வேணும், அதோட டெலிவரி டைம் என்ன, நம்ம வந்து we can make it on a weekly basis. அந்த டெலிவரி டைம் நம்ம வீக்லி பேசிஸ்ல, இந்த வாரத்துக்கு நமக்கு ஒரு 2 கோடிக்கு நம்ம கொடுக்கணும், அடுத்த வாரம் நம்ம இவ்வளோ கொடுக்கணும். ஸோ தட் டைம்லி அதை வந்து நம்ம பிளாட் பண்ணிடணும். ஒன்ஸ் அதை பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ரா மெட்டீரியல் நம்மள்ட்ட இப்போதைக்கு என்ன இருக்கு, நமக்கு அடுத்த வாரம் எவ்வளோ ரா மெட்டீரியல் வேணும், அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் வேணும், இதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடாலஜியை நம்ம சொல்றோம் ஜஸ்ட் இன் டைம். அப்படின்னா நம்ம இன்வென்ட்ரியை ரொம்ப நாளா ஹோல்ட் பண்ணாத, எப்போ வேணுமோ அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நம்ம வாங்குறோம். ஸோ we call it as a just in time process. ஓகே, அதுக்கு ஆப்வியஸ்லி நம்ம ஒர்க்கிங் பண்ணி ஆகணும். ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, எல்லாமே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் MSME அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. பட் நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க? நீங்க சேல்ஸ் உங்களோட தலையில இருக்கும், உங்களோட பர்ச்சேசஸ் உங்க தலையில தான் இருக்கு, அக்கௌண்டிங்க்கு நீங்க வந்து ஒரு சின்ன பர்சன் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கும் நீங்க கைடு பண்ணணும். ஸோ யூ cannot do everything in all the aspects of the business, right? ஸோ நம்ம வந்து பர்சனை விற்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட அந்த டயத்துல யூ வில் பி ஏபிள் டு பர்ஃபார்ம் பெட்டர் இந்த ஏரியா யூ ஆர் குட். நம்ம என்ன பேசிக்லி நம்ம எதில் குட்டாக இருப்போம்? ஆஸ் அன் ஓனர் நான் விற்கிறதுல தான் குட்டாக இருக்கணும். யூஸ்வலி சேல்ஸில் நான் நல்லா இருக்கணும். 4 பேர்கிட்ட போய் பேசி அவங்கள்ட்ட நான் கன்வெர்ட் பண்ணி அவங்கள ஒரு ஆர்டராக கன்வெர்ட் பண்ணுறது தான் என்னோட மெயின் வேலை, ரைட்டா? ஸோ அந்த வேலையில் நான் ஃபோக்கஸ் பண்ணாத, நான் இப்போ வந்து உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பிளான் போட்டுட்டு உட்காந்துருந்தேன்னா என்னோட டைம் வேஸ்ட் அது ஐடியலி. ஏன்னா அதுல நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டும் இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, என்னோட டைம் அன்னெசரிலி இதுல பிளாக் ஆகி நான் சேல்ஸ் பண்ண முடியாத ஆயிடும், ரைட்? ஸோ நீங்க எப்பவுமே ஆஸ் அன் MSME நம்ம என்ன பண்றோம், எக்ஸிக்யூஷன்ல ரொம்ப நம்ம நுழைஞ்சிடும். அது பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் செட் ஆஃப் பீப்புள். ஒரு MSME-யை க்ரோ பண்றதுக்கு நமக்கு மனுஷா 100% வேணும், நல்ல ரைட் பர்சன்ஸ் வேணும். அதுவும் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் த ரைட் பர்சன் அண்ட் வந்து உங்களோட விஷனோட அவங்களோட விஷன் அலைன் ஆகலைன்னா இட் வில் நாட் கோ எனிவேர். பிகாஸ் நீங்க எல்லாமும் பண்ண முடியாது, அவங்க வந்து வேற எங்கேயோ அதை திசையில தூக்கிட்டு போறாங்கன்னா உங்க கம்பெனியை, இட் இஸ் நாட் ரைட் ஆல்சோ, ரைட்? ஸோ இந்த நம்ம வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு புக்கோட பேர் சொல்லணும்னு எனக்கு தோன்றது. ஜிம் காலின்ஸ் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, குட் டு கிரேட். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ஒரு நல்ல திறமைசாலியா ஆன கம்பெனிஸை இவாலுவேட் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி அந்த திறமைசாலியா ஆயிருக்காங்க அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க சொன்னது என்னன்னா, பீப்புள். நீங்க உங்களோட ஆர்கனைசேஷன்ல என்ன டீம் வச்சுட்டு இருக்கீங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்றதுக்கு 100% யாராவது வச்சிடணும். ஸோ இந்த நீங்க வந்து காஸ்ட் பாக்குறீங்க, ஐயோ நம்ம அவங்கள விற்கணும்னா அவங்களுக்கு செலவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், அவங்களுக்கு கன்சல்டன்சி ஃபீஸ் கொடுக்கணும், அந்த பைசாலாம் நம்மள்ட்ட இல்லை. பட் அதை வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்தீங்கன்னா they will be able to give you 100% returns and more business to you. ஏன்னா நீங்க வந்து பணம் அதுல சேவ் பண்ணுவீங்க, நம்பர் 1. நம்பர் 2, நீங்க உங்களோட விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணதுனால நீங்க பிசினஸும் கொண்டு வருவீங்க. So people have to be a part of it. நீங்க வந்து that is very important. MSME வந்து இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். நீங்க ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள் உங்களோட ஜர்னியில நீங்க சேர்த்துக்கணும்.
then only you will be able to do it. நீங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் ஜாக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் ஆயிடுவீங்க. அது தட் இஸ் அகெயின் டெரிமெண்டல். நீங்க எதுல உங்களோட திறமை இருக்கோ அதை நீங்க பண்ணுங்க. நீங்க யூ கேன் ஹையர் சம்படி, அதை வந்து நீங்க அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் அது. அவங்க வந்து உங்களுக்கு அந்த பணத்தை சேவ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் ஜஸ்ட் இன் டைம் சொல்றேன் இல்லை, அவங்க சொல்லுவாங்க வாரம் நீங்க இவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்கினா போறோம். ஸோ வாட் இஸ் யோர் திங்? நேராக எக்ஸிக்யூஷன் தான் பண்ணணும், ரைட்? இல்லாட்டா நீங்க ஃபுல் டைம் நீங்க உங்களோட பிரெயினை போட்டு அதுல எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் வாங்க வேண்டாம் அதெல்லாம் நீங்க டிசைட் பண்றதை விட யூ ஃபோக்கஸ் ஆன் சேல்ஸ், ரைட்? ஸோ டீமை நீங்க எவ்வளோ நல்லா இந்த மாதிரி பீப்புள்ஸை சேர்த்து நீங்க கம்பெனி பண்றீங்களோ உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிட்டு போகும். ஓகே, ஸோ அந்த விஷயத்துல வந்து நான் ஐ வுட் ரிக்வெஸ்ட் த MSMEs, நீங்க வந்து நல்ல டீமை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, ஒருத்தர் பிடிக்கலையான்ற யூ கீப் ஆன் இவால்விங். அது நாட் நெசசரி எல்லா டைமும் நமக்கு வந்து ரைட் கைண்ட் ஆஃப் பர்சன் கிடைச்சிருவான். அண்ட் கிடைக்கலன்னா நம்ம இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு தயங்கக்கூடாது. அவங்க வந்து நம்மளோட இதுல அலைன் ஆகல, ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு கோ, அதுவும் நம்ம பண்ணணும். ஐயோ நம்ம ஒருத்தனை எம்ப்ளாய்மெண்ட்ல சேர்த்துட்டோங்கிறதுனால அவனை வச்சுன்னு நம்ம ஆடணுங்கிற இட் இஸ் ஐ ஷுட் நாட் ஹேவ் கேன்சர் இன் மை ஆர்கனைசேஷன். என்னோட ஒரு பார்ட்ல கேன்சர் இருக்குன்னா அந்த பார்ட்டை வெட்டி எடுக்கிறதுல தான் அர்த்தம் இருக்கு. அதர்வைஸ் நான் சர்வைவ் ஆக மாட்டேன். என்னோட கம்பெனியை அவன் வந்து இது பண்ணிடுவான், டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். ஸோ தட் இஸ் நாட் தி அப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் டீமை சேர்த்துட்டு இருங்க. உங்களுக்கு யாராவது அலைன்மெண்ட் தெரியலன்னா அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு அந்த டிசிஷன் எடுங்க. எல்லா இடத்துலையும் டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ஒரு ரைட் டைமான ஒரு டிசிஷன் எடுத்த எல்லாத்துலையும் நம்ம வந்து டிலே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. மெனி டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். இப்போ நிறைய விஷயத்துல நாங்கள் வந்து எங்களோட கிளைண்ட்ஸில் பார்த்துருக்கோம். அவங்க வந்து டிசிஷனே எடுக்க மாட்டாங்க. ஐயோ இவங்களை எம்ப்ளாய் பண்ணணுமா, ஐயோ எனக்கு செலவாகும். அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு அல்டிமேட்லி லாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, செலவு பண்ணிட்டு அப்புறம் பிரயோஜனம் என்ன. லாஸ் இஸ் நாட் இட்ஸ் அ ரெமெடி டு லேர்ன். யூ ஹேவ் டு ஆல்சோ லிசன் டு எக்ஸ்பர்ட்ஸ். யாராவது எக்ஸ்பர்ட் சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி பர்சனை எம்ப்ளாய் பண்ணுங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டிவ் வச்சுன்னு தான் அவங்களுக்கு சொல்றாங்க, அவங்களோட நல்லதுக்கு தான் சொல்றாங்க. தட் யூ ஹேவ் டு அக்செப்ட் and then you have to work on it. நான் வந்து ஒரு புக்கு கூட எழுதியிருக்கேன் கார்த்திக். அது இட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் சக்சஸ். அதில் வந்து நான் என்னோட கிளைண்ட் எல்லாம் தப்பா பண்ணின மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அதில் வந்து அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு கையை கடிச்சு இல்லை பணத்தை லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து சுதாரிச்சிருக்காங்க. அதை வந்து ஆஸ் எ லெசன் நான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கும் அனுப்புகிறேன். You can share it also with all of them. Because இந்த விஷயத்துல தான் we need support. Because என்ன ஆகுதுன்னா இன்னொருத்தர் பண்ண மிஸ்டேக்கை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுன்னு நம்ம முன்னாடி போனோம்னா it will really help us to grow. So as far as inventory is concerned, I will come back and say just in time process வச்சுட்டு இருந்தாங்க நான் நல்லது. அவங்க வேற யாராவது அதில் எம்ப்ளாய் பண்ணி அவங்கள அதை வேலையை பண்ண சொன்னாங்கன்னா உங்களோட பண இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும். ஓகே, மேம் ஆக்சுவலி என்னோட அடுத்த கொஸ்டினுமே கிட்டத்தட்ட ப்ராடக்ட் சேல்ஸ் ரிலேட்டட் தான். ஏன்னா மேம் அது எப்படி மேம் மார்க்கெட் ரேட்ல வந்து இப்போ ப்ரைஸ் இன்கேஸ் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் அதிகமாகுது, இதில் வந்து மார்க்கெட்லேயே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது நான் கஸ்டமர்ஸை லூஸ் பண்ணாமல் அவங்க எப்படி மேம் நான் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறது? நானும் மார்க்கெட் ரேட்டுக்குலாம் ப்ராடக்ட்டை வைக்கணும், சேம் டைம் ஏற்கனவே அதே கஸ்டமர் கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களே லாஸ் பண்ணக்கூடாது. அது எப்படி மேம் நான் மேனேஜ் பண்ணுறது? ஆக்சுவலாக ஒரு எம்எஸ்எம்இ இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டைட் ரோப் தான் நமக்கு. சில சமயம் நம்ம இந்த பக்கம் விழுந்துருவோம், சில சமயம் நம்ம அந்த பக்கம் விழுந்துருவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து நம்ம கேர்ஃபுல்லி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம வந்து ஒரு டிராயிங் போர்டில் உட்காந்து டிசைட் பண்ணுறதுனால தான் அது பாசிபிள். ஓகே, இல்லாட்டினா வெளியில இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்மள நம்மளோட கோட்டோட இந்த பக்கமும் அந்த கோட்டோட அந்த பக்கமும் நம்மள தள்ளிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த கோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற இதில் நம்ம டிசைட் பண்ணணும் நமக்கு எந்த பக்கம் இஸ் மை டார்கெட். நான் ஐல் எக்ஸ்பிளைன் திஸ் டு யூ. சப்போஸ் நம்ம வந்து இப்போ ரா மெட்டீரியல் ஒரு ப்ரைஸிங்கில் வாங்கிட்டு இருக்கோம், சரியா? வாங்கிட்டு இருக்கோம், அதில் நம்ம ஒரு மார்ஜின் ஆட் பண்ணுறோம், நம்மளோட லேபர் ஆட் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அந்த கஸ்டமர் நமக்கு வந்து ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து மாதம் நமக்கு ரெகுலராக ஆர்டர் கொடுத்துட்ருக்காரு. இப்போ திடீர்னு ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ரா மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால
என்னோட மார்ஜின்ஸ் இம்பேக்ட் ஆயிடுச்சு, ரைட்டா? இப்போ அந்த கஸ்டமர் வந்து நமக்கு ரெகுலரா பிஸ்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை டிசிஷன் எடுக்கணும். நான் வந்து அந்த கஸ்டமருக்கு சேம் ப்ரைஸில் கொடுக்கட்டுமா, இல்லை ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணி அவருக்கு நான் பில் கொடுக்கட்டுமா? பிகாஸ் ஆஸ் அ கஸ்டமர் அவங்களுக்கும் தெரியும் மார்க்கெட்டில் என்ன நிலவரம்னு. அவங்க வந்து ஒன்றும் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கு, ரைட்? ஸோ தே ஆல்சோ நோ தட் தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் யோர் ரா மெட்டீரியல். நீங்கள் அது தட் இஸ் வெரி கிளியர். அது அவங்க வந்து நீ வந்து என்ன சொல்றது போய் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. தே ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பட் நான் என்ன, வாட் இஸ் மை ஆப்ஜெக்டிவ்? நான் வந்து என்ன பண்றேன், சரி இந்த ப்ரைஸ் வந்து 10% எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, சார் நீங்க 5% கொடுங்க, நான் 5% என்னோட மார்ஜின்ல கட் எடுத்துக்கிறேன் சார். ஓப்பன்லி யூ கேன் டாக். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் டாக்கிங் லைக் தட், கஸ்டமருக்கு என்ன தோணும், ஐயோ பாவமே இவனும் ஒரு 5% ஹிட் எடுத்துக்கிறான். ஓகே, ஸோ when I'm giving that kind of value proposition to him, again I'm coming to that same issue. என்ன பண்றோம், நம்ம அந்த கஸ்டமரை வேல்யூ பண்றோம். நீ சார் எனக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கும் தெரியும் சார், 5% நான் போடுறேன் சார், 5% நீங்க போடுங்க. ஸோ 5% எனக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண கிடைக்கிறதா இல்லையா? ஸோ மார்ஜின்ஸ்ல நான் கட் எடுத்துக்கிறேன், ரைட்? ஸோ அது வந்து தட் இஸ் டு பி இண்டிவிஜுவலி டிஸ்கஸ்ட் வித் த கஸ்டமர். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வரா, ஒன் ஆஃப் கஸ்டமர், ஏன் அவனுக்காக நான் 5% லாஸ் ஐ ஹேவ் டு பேர்? இன்னும் வந்து எனக்கு பைசா டயத்துலையும் கொடுப்பானான்னு தெரியாது. ஸோ வை ஷுட் ஐ கட் மை மார்ஜின்? ஸோ அவனுக்கு வந்து நார்மல் ப்ரைஸ் தான் சொல்லணும். பட் வேர் தேர் ஆர் ரிலேஷன்ஷிப் கஸ்டமர், யூ கேன் டாக் டு தெம். நீங்கள் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அவங்களோட ஆஃபீஸில் போயிட்டு, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார், இந்த மாதிரி எங்களோட மார்ஜின்ஸ் இம்பேக்ட் ஆயிருக்கு சார், what is that you want us to do? அந்த மாதிரி அவங்க வந்து டிசைட் பண்ணினா, the customer is also going to listen to you. Why? Because there is an emotional connect with you. That is where I'm trying to say, money is not a matter. First you have an emotional, you connect with that person. நீங்க ரெகுலர்லி அந்த பர்சனோட நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, he will understand you. நீங்க வந்து என்னைக்கு ஆடிக்கு ஒரு தடவை, ஒரு அமாவாசைக்கு ஒரு தடவை நீங்க அவங்க போய் பேசுனீங்கன்னா, they will say, why am I supposed to listen to you? நீ ஏன் பேர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஆல்சோ கிரியேட் தட் நர்ச்சரிங். நம்ம கஸ்டமரை ஒரு வாட்டி அக்வயர் பண்ணா அவங்கள நர்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும். நர்ச்சர்னா என்ன, ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வெறும் ஒரு பர்த்டேக்கு நீங்க அவங்களுக்கு விஷ் பண்ணா கூட அவங்களுக்கு தோணும், ஓ உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஒரு வாவ் எஃபெக்ட் நீங்க கொடுக்கலாம். ஒரு சின்ன இந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுனால என்ன பண்ண போறோம், அதை நீங்க டேட்டா ரெக்கார்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் வரும், நீங்க அந்த ரிமைண்டரை அந்த கஸ்டமருக்கு நீங்க பர்த்டே விஷ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இட் இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் ஸ்மால் ஆக்ஷன். அதுல அந்த பர்சனுக்கு ஒரு உங்கள மேல ஒரு மரியாதை வரும். அண்ட் தட் வில் கிரியேட் மோர் ரிலேஷன்ஷிப். நம்ம கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டா இந்த பிரைஸ் டிஃபரன்சஸ்லாம் இட் வில் நாட் பி அ கிரேட் இஷ்யூ. பட் அதுல நம்ம வந்து இன்வெஸ்டேட் பண்றதுல ஒரு வாட்டி கஸ்டமரை முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் போறதே இல்லை. சரி நம்ம அடுத்தவனை பார்ப்போம், அந்த மாதிரி தான் நம்ம பண்றோம். Once we have got him as a client, none of the MSME owners will again look back to that customer. Until அங்க வந்து ஏதோ ஒரு டெலிவரியில ப்ராப்ளம் ஆயிடுத்து, அவங்க ஃபோன் பண்றாங்க, அது வரைக்கும் நம்ம வந்து அவங்கள we don't touch them. அதுக்கப்புறம் once டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் we don't touch him. Correct? That should not be the case. We should have a system that we constantly talk to them. இப்போ ஐ கேன் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். எங்களோட ஃபவுண்டர் வந்து ஒரு எங்களோட குரு மென்டார் who has mentored me also, he has given an example. Okay, ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, he had met somebody in Singapore and அவங்க வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி, ஓகே ட்ராவல் ஏஜென்சி நடத்துகிறாங்க. சிங்கப்பூரில் அவங்களோட ஆஃபீஸ் இருந்தது. அவங்க வந்து நீங்கள் உங்களோட ட்ராவல் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி தராங்க. ஓகே, ஒன்ஸ் அவங்களோட சர்வீசஸ் முடிஞ்சிருக்குன்னா அவங்க வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு சின்ன scent bottle ஓட ஒரு பாக்ஸ் பியூட்டிஃபுல்லி packed, they will send it to you. Thank you for choosing us for your travel அப்படின்னு. நீங்க அந்த மாதிரி ஒரு gift உங்களுக்கு ரிசீவ் ஆச்சுன்னா what would be your thought process? நம்ம அதை பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் நம்ம அவங்களோட அதோட ஞாபகம் வரும், நம்ம அந்த கம்பெனிஸோட ஞாபகம் நம்ம கனெக்ட் feel very satisfied ki இந்த மாதிரி அந்த கஸ்டமரை அவங்க வேல்யூ பண்ணிட்டாங்க. இதுதான் வாட் வி கால் இட் as a wow effect. நீங்க வந்து டெலிவரி பண்ணினதுக்கு அப்புறம் once you have delivered the goods, you also have to do this. இதுக்கு ஆஃப்டர் டெலிவரி இத wow effect ன்னு சொல்றது. ஆஃப்டர் த டெலிவரி ஆஃப் த குட்ஸ் நீங்க அந்த கஸ்டமருக்கு ஒரு wow effect கொடுத்தீங்கன்னா
அவங்க வாழ்க்கை முழுக்க உள்ள மறக்க மாட்டாங்க. அண்ட் எவ்ரி டைம் whenever there is a need, they will come to you. நம்பர் 1. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அது கிஃப்ட் அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து சின்ன அதுல நோட் போட்டிருந்தாங்க. என்ன நோட் போட்டாங்க? தேங்க்யூ ஃபார் யூசிங் அவர் சர்வீசஸ், கேன் யூ ப்ளீஸ் ரெஃபர் மீ 2 of your friends for us as a customer. முடிஞ்சு போச்சா? ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க. நான் ஆப்வியஸ்லி என்ன சொல்றேன், நான் சொல்றேன் இவங்களுக்கு வந்து டிராவல் பண்ணுவோம், நான் வந்து அவங்க டிக்கெட் வந்து உங்களுக்கு த்ரூவே பண்ண சொல்றேன். அந்த மாதிரி அவங்க க்ரோ ஆவாங்க. ஸோ உங்க கஸ்டமர்ஸே உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வாங்கி கொடுத்தாங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் குட். ஏன்னா பிகாஸ் நீங்க உங்களுக்கு வந்து முதல் இது ஸ்டார்டே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஹஸ் பீன் அட்ரெஸ்ட். நீங்க இப்போ வரும் ப்ரைசிங் தான் பேசணும், அவ்வளோதான். ஏன்னா ப்ராடக்ட் குவாலிட்டியோ ப்ராடக்ட் சர்வீசஸோ எல்லாமே இஸ் ஆல்ரெடி பீன் கிவன். உங்களோட வந்து அங்கே இது என்ன சொல்றது, ரெக்கமெண்டேஷன் ஹஸ் கான் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு ப்ரைசிங் இஷ்யூ தான் பேசணும். ஸோ தட் இஸ் வேர் எப்பவுமே நீங்கள் கஸ்டமரை நல்லா ஹேண்டில் பண்ணீங்கன்னா யூ வில் நாட் ஹாவ் அ ப்ராப்ளம் ஆன் எனி ஆஃப் யுவர் ப்ரைசிங் ப்ராப்ளம்ஸ். பட் அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுற விஷயம் அது. இட் இஸ் நாட் தட் கி நான் வந்து இன்னைக்கு திடீர்னு யோசிச்சேன், நாளைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நாளைக்கு விட்டுட்டேன். இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட்லி டன் ஆல்சோ. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம நினைச்சுட்டு பண்ணினா இட் வில் ரியலி பிரிங் அ லாட் ஆஃப் நமக்கு வேல்யூ கிடைக்கும். அது நமக்கு தெரியாது, நமக்கு எப்படி கஸ்டமர் வந்து நமக்கு குமிஞ்சு விழுவாங்க அது நமக்கு தெரியாது. பட் தட் இஸ் ஹவ் வி கெட் கஸ்டமர்ஸ். ஓகே, so then the pricing difference will not have a great impact. நான் இப்போ சொன்ன போது நீங்க ஒரு 5% ஹிட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, it will also always be appreciated by your customer போக மாட்டாங்க. கிரேட் மேம். மேம், நம்ம என்னோட மாஸ்டர் கிளாஸோட எண்டுக்கு வந்துட்டோம் மேம். இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல உங்களோட வேல்யூபிள் தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ கார்த்திக். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி ஒரு என்னோட மனசுல இருக்கிற விஷயத்த நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ரியலி வாண்ட் இந்த மாதிரி ஒரு MSMEs ஓட ஃபோரம் ரொம்ப நல்ல வேலை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ. இந்த ஷேரிங்ல வந்து அவங்களுக்கு கிடைக்கிற லெசன்ஸ் வில் பி ரியலி த்ரூட்ஃபுல். அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்க அதை தன்னோட வாழ்க்கையில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ரொம்ப இட் வில் பி மை ப்ளெஷர். எனக்கு அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். It was nice talking to you and I hope all of the MSMEs make a lot of money with great discipline. Thank you ma'am. Thank you ma'am. இந்த வீடியோவில் மிஸ் ஆன பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மிஸ் ஆன பார்ட்ஸ் எங்களோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாமே யூடியூப்ல JSW1 MSME டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோட்ஸுமே நமக்கு அதை பார்க்கலாம் மேம். சரிங்களா? Sure sir. Thank you so much. Thank you Karthik.